தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித யாக்கோப்பினுடைய விழாவினை கொண்டாடுகின்றது. இயேசுவின் தனிப்பட்ட அழைப்பை பெற்று இயேசுவுக்காக தன் உடைமைகளையும் வீட்டையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து அவருடைய வாழ்வின் முக்கியமான தருணங்களிலே அவரோடு இருந்து அவருக்காக தன் இன்னுயிரை கொடுத்து மறைசாட்சி முடியேற்று இன்று நம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுடைய அருளை பெற்றுத் தருகின்ற பரிந்து பேசுகின்ற சந்தியாகப்பராக வீற்றிருக்கின்ற புனித யாக்கோப்புடைய விழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு புனிதரை ஆசீரை மன்றாடி உங்களை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அதோடு கூட புனிதருடைய பெயரை தாங்கி பெயர் கொண்ட விழாவை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் புனிதரின் பரிந்துரை வழியாக இறைவன் ஆசீர்வதிக்க உங்களை வாழ்த்துகின்றோம். அன்பு சொந்தங்களே, இயேசுடைய முதல் அழைப்பிலே இறைவனை பின்பற்றிய 4 சிலர்களில் இவரும் ஒருவராக இருக்கின்றார். யோவானுடைய சகோதரராக இருக்கின்றார். இயேசுவால் புவனர்கேஸ் இடியை போன்று என்கின்ற ஒரு அடைமொழியை கொடுத்து இறை ஆர்வம் மிக்கவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டியவராக புனித யாக்கோப்பு இருக்கின்றார். இயேசுவின் வாழ்விலே முக்கியமான தருணங்களில் அவரோடு உடன் நடந்தவராக, அவருடைய பிரசன்னம் இருந்தவராக நற்செய்தி இவரை காட்டுகின்றது. யாயுடைய மகளை குணப்படுத்திய பொழுது யாக்கோப்பு இருந்தார். பேதுருடைய மாமியார் குணப்படுத்திய பொழுது யாக்கோப்பு இருந்தார். இயேசு உருமாற்றத்தின் பொழுது யாக்கோப்பு இருந்தார். கெத்செமனியில் இயேசு கலக்கமுண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அவருக்கு துணை புரிய ஜெபிக்க அழைக்கப்பட்ட மனிதராகவும் யாக்கோப்பு இருக்கின்றார். இவ்வாறு இயேசுவின் முக்கியமான தருணங்களில் அவரோடு இருந்தவர் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவராக இருக்கின்றார். எருசலேமுடைய ஆயராக இருந்தார் என்று சொல்லி திருத்துதர் பணி 15ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். உறுதியான முடிவெடுத்து புறவினத்தாருக்கு நாம் எப்பொழுதும் தடைகளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அறுதியிட்டு கூறுபவராக இருக்கின்றார். இயேசுடைய திருத்துதர்களை முதல் மறைசாட்சியாக மணிமுடி ஏற்கும் பாக்கியத்தை பெற்றவராக இருக்கிறார். தலை வெட்டப்பட்டதாக திருத்துதர் பணி 12ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்படுகின்றது. இத்தகைய மாட்சிமை மிகுந்த பெருமை மிகுந்த அருள் பெற்ற புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளில் நாமும் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை பயன்படுத்த இறைவன் ஆசீருக்காக ஜெபிப்போம். அன்பு சொந்தங்களே, பலவீனமான மனிதர்களை கடவுள் பயன்படுத்துகின்றார். இதோ அன்று நீங்கள் கேட்பது என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி யாக்கோப்பும் யோவானும் அவருடைய தாயும் கேட்ட அந்த மன்றாட்டுக்கு பதில் கொடுத்த இயேசு இன்று வல்லமிக்க அவருடைய பரிந்துரையின் வழியாக நமக்கு உதவி செய்பவராகவும் நமக்கு இறை அருளை கொடுப்பவராகவும் இருக்கின்றார். இயேசு ஏன் அந்த யாக்கோப்பையும் அவருடைய சகோதரரையும் தாயையும் பார்த்து இந்த பதிலை சொல்லவே, நீங்கள் கேட்பது என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி, அதில் அந்த நற்செய்தி நாம் அலசி பார்க்கின்ற பொழுது இங்கே முதலிலே அவர்கள் தன் தாயை அழைத்து வருகின்றார்கள். இதற்கு தனக்கு சிபாரிசு செய்வதற்காக. ஆன்மீகத்திலே சிபாரிசுக்கு இடமில்லை. பரிந்து பேசி மன்றாடலாம், ஜெபிக்கலாம். ஆனால் ஒருவருடைய நற்காரியத்தை கொண்டு நான் இறையருளை வெற்றுக்கொள்வேன் என்பது ஒரு தடையான ஒரு தவறான எண்ணமாக இருக்கின்றது. இங்கே தன் தாயை வைத்து தன்னுடைய தேவைகளை யாக்கோப்பும் யோவானும் சொல்வதாக இருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, இதோ நம்முடைய ஆன்மீகத்திலே இந்த தவறான வழியை பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவதாக, இவர்கள் இயேசுவின் அருகிலே வலப்புறம் இடப்புறம் அமர கேட்பது எதற்காக? ஆண்டோட ஆட்சிமையிலே நாங்களும் உயர்ந்தவர்கள், நாங்கள் மேன்மையானவர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக. இந்த இடத்திலே ஆண்டோடைய பணியிலே தாழ்ச்சி இருக்க வேண்டுமே ஒழிய மேற்றன்மையான குணம் இருக்கக்கூடாது. எனவேதான் பேதுரு சொல்வார்களா, ஆண்டோடைய வல்லமையுள்ள கரத்தில் உங்களை தாழ்த்துங்கள், அவர் தக்க நேரத்தில் உங்களை உயர்த்துவார் என்று சொல்வார். இங்கே இவர்கள் பெருமையை தேடுபவர்களாக இருந்தார்கள். இங்கே தன்னலத்தை தேடுபவர்களாக இருந்த எனவேதான் இயேசு அந்த பதிலை சொல்வதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, அதீத நம்பிக்கை. நான் குடிக்க போகும் கிண்ணத்தில் நீங்களும் குடிக்க இயலுமா என்று சொல்லி இயேசு கேட்கிற பொழுது எங்களாலும் முடியும் என்று சொல்லி
அதீத நம்பிக்கையிலே, அதிக நம்பிக்கையில் இவர்கள் பதில் சொல்வதாக இருக்கு. நம்பிக்கை தேவைதான். இயேசு என்னை பயன்படுத்துவார், என் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளும் இயேசு எனக்கு துணை புரிவார், அவர் என்னோடு இருப்பார் என்பது. ஆனால் அதீத நம்பிக்கை ஒரு சில நேரங்களிலே நம்மை தவறான வழிக்கு இட்டுச் செல்வதாக இருக்கும். அதீத நம்பிக்கை தேவையல்ல. எனவேதான் இயேசு அந்த பதிலை சொல்வதாக இருக்கின்றது. நான்காவதாக, பிறர் தடுமாறுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. சின்னஞ்சிறுவர்கள் தடுமாறுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் கழுத்திலே பெரிய எந்திரக்கல்லை கட்டி அவர்கள் கடலிலே தள்ளுவது நலம் என்று சொல்லி இருக்கின்றார். இங்கே இவர்கள் கேட்டதினாலே மற்ற சிலர்கள் இவர்கள் மீது கோபம் கொண்டார்கள். அவர்கள் தடுமாறுவதற்கு இவர்களுடைய இந்த செயல் ஒரு காரணமாக அமைந்து விட்டது. ஆகவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் கேட்பது என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி. ஆம் அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு சில நேரங்களிலே நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது நாம் என்ன கேட்கணும் என்பது நாம் தெரியாமலேயே கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய உணர்ச்சிகளையும் நம்முடைய தேவைகளையும் முன்னிலைப்படுத்தி ஆண்டவரை சோதிப்பவர்களாக இருக்கின்றோம். அல்லது ஆண்டவரிடம் மன்றாடி இதை நீ எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். இயேசு ஒரு சில நேரங்களில் இதே பதிலைத்தான் நமக்கு கொடுப்பதாக இருக்கும். ஆனால் இறை வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவரிடம் மன்றாடில் ஒருபோதும் பெறாமல் போனதில்லை என்று சொல்லி. அப்படி என்றால் நாம் ஜெபிக்க வருகின்றது எப்படி ஜெபிக்க வேண்டும்? பவுலுடைய சொல்லிக் கொடுப்பதை போல தூய ஆவியின் துணையோடு ஜெபியுங்கள். ரோமர் 8:26 நம் உள்ளத்தின் பெருமூச்சியெல்லாம் இழுத்துச் சொல்கின்ற தூய ஆவி நமக்கு துணை புரிவார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ புனித யாக்கோப்பின் விழாவை சிறப்பிக்க நாளிலே 2 உண்மைகள். ஒன்று, பலவீனமான அந்த மனிதரை இயேசு பயன்படுத்தி அவரை தம் மாட்சியில் பங்கெடுக்க செய்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வளவு பலவீனமானவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மை பயன்படுத்துவார். நம்மை கடவுள் கரங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை மேன்மையின் பல அழைத்துச் செல்கின்ற உண்மை. இரண்டாவதாக, நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்க வேண்டும். உணர்ச்சிகளையும் தேவைகளையும் முன்னிலைப்படுத்தி, உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் முன்னிலைப்படுத்தி ஜெபமாக மாற்றக்கூடாது. மாறாக அந்த தொழுநோயாளி மார்க் 1:42 படித்த ஜெபித்தான். அதே போல், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கெத்செமனில் இயேசு ஜெபித்தது போல, தந்தையே என் சித்தம் அல்ல உன் சித்தம், உன் திருவுளம் என்னில் நிறைவேறட்டும் என்று ஜெபித்ததை போல இறை திருவுளத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நாமும் இறைவன் விரும்புகின்ற ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். நம்முடைய ஜெபம் இறை அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இத்தகைய அருளுக்காக இந்த நாளை ஜெபிப்போம். புனித யாக்கோப்பின் வழியாக கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் எனக்காய்